என்னடா குழந்தை பாக்குங்களா எங்க ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டீங்க? ஏன் கூட்டு வந்துட்டீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை பேருந்து நிலையத்தில் ஒரு 7 வயசு குழந்தை உடம்புல நிறைய காயங்களோட பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்கு. அந்த குழந்தைய யாரோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. திடீர்னு யாருனே தெரியாத ஒரு நபர் வந்துட்டு அந்த குழந்தைய யார் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லாமல் யார்கிட்ட கேட்டாங்க எதுவுமே தெரியாமல் அந்த குழந்தைய யாரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு போலீஸ்க்கு தகவல் தெரிஞ்சு யார் கூட்டிகிட்டு போனா என்னன்னு விசாரிங்க முறையா அப்படின்னு சொல்லும் போது தான் ஒருத்தர் வந்துட்டு அந்த குழந்தை எங்கே இருக்குது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி போய் அந்த நேரம் அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த குழந்தையோட அம்மாவும் இன்னொரு நபரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி அடித்து துன்புறுத்தி அந்த குழந்தைய பிச்சை எடுக்க சொல்லியிருக்காங்க. அது கொண்டு வந்து கொடுக்குற காசில் இந்த குழந்தையோடைய அம்மாவும் அப்புறம் அந்த இன்னொரு நபரும் குடிச்சிட்டு மது போதையில் படுத்து கிடக்குறாங்க. இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கே போய் இவர் விசாரிக்கும் போதே மது போதையில் தான் 2 பேருமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு லட்சக்கணக்கான பெற்றோர்கள் இருக்காங்க. தான் குழந்தைய பிச்சை எடுத்தாவது படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும், தான் படுற கஷ்டத்தை குழந்தை படக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தைய இப்படி அடித்து துன்புறுத்தி அந்த குழந்தை பிச்சை எடுத்து கொடுக்குற காசில் நீங்கள் கேவலமாக தண்ணி அடிச்சுட்டு உங்கள் பிள்ளையவே இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. நான் உங்களை என்ன வார்த்தையை சொல்லி கேவலமாக திட்டுறதுன்னு எனக்கு தெரியும். அதிகாரிகள் அந்த குழந்தைய மீட்டுட்டாங்க. அந்த குழந்தைய மீட்டு கொண்டு போய் அந்த குழந்தைக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய சேஃபாக வேற ஒரு ஹோம்லேயோ இது மாதிரி இதுலேயோ சேர்த்து சேஃபாக பார்த்துக்கங்க. திரும்ப வந்துட்டு இவங்க கையிலேயே அந்த குழந்தைய கொடுக்காதீங்க. இவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். கேஸ் போட்டு உள்ளே தள்ளுங்க.